வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். ஒய் கூலிங் கிளாஸ் அன்னெசரி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். டியூ டு த சென்னை வெயில் ஸோ ஒன்லி ப்ரிஃபர் தட். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் டெமோக்ரஸி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகுபலி படம் ரிலீஸாக இருக்குல்ல, ஜெய் மகிழ்மதி, அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமலா தியேட்டருக்கு வந்திருக்கிறோம். ஸோ மக்கள்லாம் அவங்களோட ரிவ்யூ சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷமாக என் மனசை உறுத்திட்டு இருக்கிற கேள்வி ஒய் கட்டப்பா கில் பாகுபலி அப்படின்ற பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்திருக்கோன்னு கூட சொல்லலாம். ஸ்பாய்லர் ஃப்ரீ தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். பார்ப்போம், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. அந்த விடைக்கான பதில் தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக சூப்பராக கேள்விக்கான விடை கண்டிப்பாக தெரியும். என்ன விடை அது? இல்லை சொன்னால் அப்புறமா ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் சூப்பர் பார்க்கலாம் தரணும். சூப்பர் படம் இப்போ நிறைய சூப்பராக இருக்குதுங்க. சாப்பாக்கலாம் எல்லாருமே பிடிச்சிருக்கு. குழந்தைங்க சொல்லுமா என்ன படம் எப்படிமா இருந்துச்சு? ஜெய் மகிழ்மதி சொல்லுங்க. பாகுபலி பிரதர் படம் எப்படி இருந்துச்சு? பாகுபலி மாதிரி இருக்கீங்க, வாங்க. செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது. ஆனால் விஷுவல் நல்லா இருந்தது. அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஆடியன்ஸ் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் half an hourல தான் ரிவீல் பண்ணாங்க. அன்டில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக அந்த கியூரியாசிட்டி அன்டில் அந்த இன்டர்வல் ஆகட்டும் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்க. செம சூப்பர் விஷுவல் ட்ரீட் ஜி ஆல் ஆஃப் அஸ் வேற லெவல் கிரியேட்டிவிட்டி இதில் ரொம்ப நிறையா வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது தி பெஸ்ட். இன்னொரு தடவை பார்க்கலாமா? கண்டிப்பாக 4 தடவை வர பார்க்கலாம். சூப்பர் படம். இவங்க ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? பிரபாஸ் அவர்களோட செமையா இருந்துச்சு. பார்ட் 1ஓட பார்ட் 2 வேற லெவலா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. கட்டப்பா ஏன் கொண்டாரு அப்படின்ற ஒரு பஸ்ஸு வந்து இப்போ முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷனோட வெளில போகிறோம். அண்ட் ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. மியூசிக் ஆகட்டும், பிக்சரைசேஷன் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் டன் இட் வெரி வெல். ஜெய் மகிழ்மதி. ஜெய் மகிழ்மதி. படம் வந்து சான்ஸே இல்லை சார். பாகுபலி 1 விட பாகுபலி 2 வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே சான்ஸே இல்லை படம் பார்க்குறதுக்கு. ஸ்டண்ட்டும் சரி, எல்லார் ஆக்டிங் சூப்பர். அது எக்ஸ்பெக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டிங் அதை விட இந்த படம் செகண்ட் பார்ட் வந்து பயங்கர பூர்த்தியாக இருந்ததுன்றது கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன் சார். பார்த்து டிக்கெட்டுக்கு கொடுத்து சார். பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து எல்லாம் ரசித்து பார்க்கலாம் சார் படம். அவ்வளோதான். சூப்பர். பாப்பாலாம் என்ஜாய் பண்ணாங்களா? செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே வண்டர்ஃபுல். அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்ததுல. பாகுபலி சொல்லு. ஜெய் மகிழ்மதி சொல்லு. பாகுபலி. தேங்க்யூ. அருமையான படம், வண்டர்ஃபுல் மூவி. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், சம்மருக்கு பெஸ்ட் மூவி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? செம மிரட்டிட்டாரு பிரபாஸ். பிரபாஸ்க்கு ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே வச்சிரலாம் இனிமேல். உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கும் பிடிச்சிருந்தது. பாகுபலி சொல்லு. மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். அருமை. வர்த்தனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே பிடிச்சி சொல்லிட்டு போங்க. தமன்னா எப்படி பண்ணியிருக்காங்க, அனுஷ்கா அவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பீரமாக இருந்துச்சா? இங்கே வாங்க ஜி, இங்கே வாங்க. என்ன பண்ணுறீங்க? அது மட்டும் தமன்னாக்கு ரோல் இல்லை, பட் அனுஷ்கா செம்மையாக இருக்கு. பேச மாட்டியா நீ? என்ன படம் பிடிச்சிட்ட? முடிஞ்சிச்சு. ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுக்கு ஒரு சூப்பரான படம் கொடுத்தாங்க. அப்புறம் எஸ்கே போகிறாங்க. இங்கே வாங்க. போய் கட்டப்பாக்கில் பாகுபலி இனிமேல் அதுதானே என்ன சொல்றது, அரசு சூழ்ச்சி தான். அது அரசு சூழ்ச்சி. சரி, ஓகே, இதெல்லாம் நான் பீப் போட்டுருவேன். ஓகே. இந்திய சினிமாவிலே ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலான படம்னு சொல்லலாம். படம் வந்து பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. விஷுவலும் சரி, இஎஃப்எக்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் எமோஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவல். படம் பார்த்துட்டு வெளில வரும்போது இதையும் பார்க்காத ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம படம், பயங்கரமாக உடந்த படம். படம் சூப்பராக இருக்குது ஜி. செம்மையாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பேசக்கூட இல்லை, அப்படியே படத்தை விட்டு டைவர்ட்டே ஆகலை. அப்படியே ஃபோக்கஸ்டாகவே வச்சுருந்தாப்புல ராஜமௌழி. ஓய் கட்டப்பாக்கில் பாகுபலி மிரட்டிக்கிறதா சொல்லுவாங்க. ஓகே, தெரியலீங்களா? இல்லை, நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. சீரியஸாக யங்ஸ்டர்ஸ் நாங்களே ஒரு படத்தை பார்த்து அழுவ மாட்டோம்னா, இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டேன். நானே இது வரைக்கும் 3 வாட்டி அழுதுட்டேன் அந்த பாகுபலி இறங்கும் போது. ஆனால் ஒர்த் டு வாட்ச் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி. சீரியஸாகவே பிளாக் பஸ்டர். ஜெய் மகிழ்மதி. போன டெமோக்ரஸி எபிசோட் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம வேற வந்து ஒரு கண் அசந்த நேரத்தில் மாதேவன் அவர்கள் வந்து மைக்கு தூக்கி போயிட்டாரு. அதில் ஒரு கமெண்ட் வேறு வந்துருக்குது. மாதேவன் சீரியஸ் மூணு போட்டுருக்காரு. ஆமாம், ரொம்ப சீரியஸான பாய் தான் அவரு. எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னா, பென்ட்ரைவ் பென்சில் பேனா கொடுக்கலாம் கூட பயங்கரமாக சண்டை போடுவார்னு சொல்லலாம். அது கூட ஒரு முக்கியமான ஒரு பதிவு வச்சிருக்கீங்க. என்னன்னா, ஃபார்மர்ஸ்க்காக பண்ண ப்ரொட்டஸ்ட்டுக்காக நீங்கள் டெமோக்ரஸி வீடியோ நிறையா பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. அருமையான பதிவு லோகேஷ் அவர்களே. கண்டிப்பாக நிறைய வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பரணிக்குமார் அப்படின்றவர் சென்னை கேம் ஃப்ரம் தமிழ்நாடு கேம் ஃப்ரம் இந்தியா மீன்ஸ் ஹிந்து அப்படின்னு போட்டுருக்காப்ல. இது என்ன மாதிரி பதிவு எனக்கு புரியல பிரதர். சத்தியமாக இது எனக்கு புரியல அப்படின்னு காரணம் உங்கள் மேலே தப்பு கிடையாது. நான் படித்த ஸ்கூலில் தான் சொல்லணும். சரி, ஓகே, நான் என்னென்னு நான் பார்க்குறேன் பிரதர். நல்லா இருக்கு.
அதாவது இந்த கமெண்ட் வந்து உண்மையிலே ஒரு கரெக்டான கமெண்ட் சொல்லலாம். விஜய் சுப்ரமணியன் அப்படின்ற ஒரு என்ன போட்டுருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கமிங் செம் எக்ஸாமினேஷன் April to May த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஸோ வி ஆல் வில் சப்போர்ட் ஃப்ரம் ஜூன் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறோம். ஸோ சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கூட எக்ஸாம் வச்சு இப்போ தான் போயிட்டு வந்தேன் அரியர் எக்ஸாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த டெமோக்ரஸி எபிசோடில் என்னென்ன கேள்வி கேட்கலாம், எந்த மாதிரி வித்தியாசமாக ஷோவை கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் இது வந்து ஒரு வருஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2013 வந்த படங்களுக்காக எனக்கு 2014 வந்து என்டர்டெய்னர் ஆஃப் இயர்ன்ற அவார்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணும்பொழுது அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிற படங்கள் பண்ணும்பொழுது விருதுன்றது ரேராக தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு விருதுமே ஸ்பெஷல் தான். அந்த வகையில் பிஹைண்ட் வுட்ஸ் மெடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வீட்டில் அவார்ட்ஸ்லாம் இருந்தாலும் அந்த மெடல் அவ்வளோ பெரிய மெடல் இருக்குல்ல, அது இன்னும் அது மட்டும் தனியாக தெரியும். அதுவும் அந்த வருஷம் பாரதி ராஜா சார் கையால் அவார்டு வாங்கினேன். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. இந்த வருஷம் வந்து பிஹைண்ட் வுட் கோல்டு மெடல்ஸ்க்கான இன்வைட் எனக்கு வந்துருச்சு. இன்னும் கிராண்டாக, இன்னும் சூப்பராக, இன்னும் ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய புது புது கேட்டகரிஸ்க்கு அவார்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. விருதுன்றது எப்போவுமே எல்லாருமே தட்டி கொடுக்குற விஷயம்தான். அது வந்து திரைக்கு முன்னால் தெரிகிற கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்களுக்கும் கிடைக்குதுன்றது எப்போவுமே ஸ்பெஷல். அதை வந்து பிஹைண்ட் வுட்ஸ் செய்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் கொடுக்கப்படாத சில கேட்டகரிஸ்க்கெலாம் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த அவார்டு ஸ்பெஷலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் இந்த வருஷம் சென்னை ட்ரேட் சென்டரில் இன்னும் பெருசாக இன்னும் நிறைய பேரோட June 11th நடக்கும்போது நான் டெஃபினட்டாக அங்கே இருப்பேன். நீங்களும் வாங்க. இட் வில் பி அ நைஸ் ஈவெண்ட். ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்றத விட இது எல்லோரும் மெமரியில் ரொம்ப நாள் வச்சுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ நிச்சயமாக எல்லாருமே வாங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு June 11 சென்னை ட்ரேட் சென்டரில். See you there. This video is sponsored by Bond Genius Notebooks.